دعوة التامة والصلاة القائمة آت محمدا المسيح والفضيلة إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி சிறப்பான இந்த உரையினை ஆரம்ப செய்கின்றேன். அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபவு தாபியங்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும், என் மீதும் உங்கள் மீதும், என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால், அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ்வை பயந்து நடப்போம். இறையற்ற வாழ்வும் இஹ்லாசுடைய அமலும் தான் பேசும் என்னையும் கேட்கும் உங்களையும் வானம் பூமி அளவு விசாலமான அந்த சுவனத்திலே பிரவேசிக்க செய்யும் என்ற அந்த சுப செய்தியை உங்கள் ஆழ் மனதிலே பதிய வைத்ததற்கு பின்னால், ஈமான் உறவுகளே, இன்றைய மிம்பர் மேடை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் இந்த உலகத்தை, இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களை அவன் பார்க்கின்ற பார்வையும், நானும் நீங்களும் ஒட்டுமொத்த உலகத்தில் வாழுகின்ற மனிதர்கள் நாங்கள் மனிதர்களை பார்க்கின்ற பார்வையும். சகோதரர்களே, அல்லாஹ் என்னை உங்களை பார்க்கின்ற பார்வை, நான் நீங்கள் மனிதர்களை நோக்குகின்ற பார்வை. அல்லாஹ் மனிதர்களை, மனிதர்களின் செயற்பாடுகளை எவ்வாறு பார்க்கிறான், மனிதர்கள் நாங்கள் மனிதர்களை எப்படி நோக்குகின்றோம். சகோதரர்களே, சமகாலத்தில் இப்படி ஒரு ஒப்பிட்டு பார்வை ஏன் ஒரு மிம்பர் மேடையிலே தலைப்பாக எடுக்கப்படுகின்றது என்றால், நாங்கள் வாழுகின்ற இந்த காலம் மனிதர்களுக்கு, மனிதநேயத்துக்கு, மனிதத்தன்மைக்கு எந்த விதமான மதிப்புகளும் அற்ற ஒரு காலம். நாங்கள் வாழுகின்ற இந்த காலம் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர கோட்டையும் சூட்டையும் ஆடைகளையும் பொருளாதாரத்தையும் பில்டிங்களையும் வாகனங்களையும் சொகுசுகளையும் பட்டங்களையும் பதவிகளையும் அந்தஸ்துக்களையும் வைத்து மரியாதைகள் தீர்மானிக்கப்படுகின்ற காலத்தில் வாழ்கிறோம். கோட்டும் சூட்டும் போட்டு ஷூவும் போட்டு ஒரு பெரிய ஒரு பிராடோல பென்சில பெரிய ஒரு வாகனத்தில் வந்து இறங்கினால் அவனை பார்க்கிற லெவல் வேற. அதே ஒரு பிஜாமா சாரத்தோடு ஒரு வித்தியாசமான முறையில் வந்தால் அவனை பார்க்கின்ற பார்வை வேற. உலகமே ஒரு விசித்திரமான ஒரு நிலைமையில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பொருளாதாரம் கொடுக்கப்பட்டவனை நோக்குகின்ற பார்வை வேறு, பலவீனமானவரை பார்க்கின்ற பார்வை வேறு, நடுத்தரத்தில் வாழ்கின்றவனை பார்க்கின்ற பார்வை வேறு. யாருமே இங்கே வருகின்ற நேரத்தில் நிறைந்த பொருளாதாரத்தோடு வரல உறவுகளே. யாருமே இங்கே வருகின்ற பொழுது நினைத்த மாதிரி எல்லாம் சொத்துக்களை அள்ளி கொண்டு வரவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அல்லாஹ் தான் பொருளாதாரத்தை அவன் நாடுகின்றவர்களுக்கு அல்லாஹு தஆலா அள்ளி கொடுக்கிறான், நாடுகின்றவர்களுக்கு அளந்து கொடுக்கிறார், நாடுகின்றவர்களுக்கு கிள்ளி கொடுக்கிறார். இது உங்களுடைய முயற்சியே என்னுடைய முயற்சியே கிடையவே கிடையாது. அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். அல்லாஹ் நாடுகின்றவர்களுக்கு வாழ்வாதாரத்தை யப்சுத்து விரித்து கொடுக்கிறான், விசாலமாக கொடுக்கிறான். வ யக்திர், நாடுகின்றவருக்கு சுருக்கி கொடுக்கிறான். இது உங்களோட முயற்சியோ ஏண்ட முயற்சியோ இல்லை. கோடிகள் முதலிட்டு மாற்று துணிக்கு வழி இல்லா போனவனும் இருக்கிறான். வெறும் 50,000 முதலிட்டு 50 கோடிகளுக்கு
பில்லியன் ட்ரில்லியன்களுக்கு போனவனும் இருக்கிறான். இது என் முயற்சி, உங்கள் முயற்சி கிடையாது. வருகின்ற பொழுது நிர்வாணமாக வந்தோம், மறைப்பதற்கு ஒரு துணி தந்தவன் ரப்புல் ஆலமீன். வருகின்ற பொழுது வெறும் கையோடு வந்தோம், வீசி செலவழிக்கின்ற கொடுக்கின்ற அளவுக்கு உயர்த்தியவன் ரப்புல் ஆலமீன். இந்த நிறைந்த மஸ்ஜிதில ஜக்காத் கொடுக்கின்ற அளவுக்கென்று தகுதியானவர்கள் 5 பேரை எடுக்க முடியாதவர்களே. இந்த இடத்துல இந்த வருஷம் 22 லட்சம் ரூபாய் செலவழித்து ஹஜ்ஜுக்கு போவதற்குரியவர்கள் என்று ஒரு 10 பேரை இந்த இடத்தில் சாய்ஸ் பண்ண முடியாதவர்களே. அல்லாஹ் நாடுகின்றவர்களை கொடுக்கிறான், எடுக்கிறான். இது ரப்புடைய நியதி. சகோதரர்களே, எங்கட பார்வை வேறு, ரப்புடைய பார்வை வேறு. நாங்கள் நோக்குவது வேறு, அவன் நோக்குவது வேறு. அல் குர்ஆன் அற்புதமான வேதம். உலகம் அழியும் காலம் வரைக்கும் நிலைத்து நிற்கின்ற வேதம். ஒரு ஹர்ஃபு கூட உலகம் அழிகின்ற காலம் வரைக்கும் மாறாது, மாற்ற முடியாது என்கின்ற வேதம். உலகத்தில் மிகப்பெரிய அதிசயம் அல் குர்ஆன். அது மிகப்பெரிய அற்புதம் அல் குர்ஆன். இந்த குர்ஆனை நீங்க பெறட்டுங்க, தொண்டு தட்டு உலகம் அழியும் காலம் வரைக்கும் அல்லாஹ் எங்களோடு பேசுகிறான். ரப்போடு நான் முனாஜாத் பண்ணுகிறேன், என்ற ரப்போடு நான் கதைக்கிறேன், உள்ளத்தை திறந்து அவனோடு பேசுகிறேன். இது அல் குர்ஆன். சகோதரர்கள், இந்த அல் குர்ஆனுக்குள்ள போய் முத்தெடுத்தீர்கள் என்று சொன்னால், இந்த அல் குர்ஆனுக்குள் ஆழ்ந்து அகழ்ந்து விரிந்து போவீர்கள் என்று சொன்னால், அதனுடைய பார்வை வேறொருவர்களே. அல்லாஹ் பார்க்கிற பார்வை, நாங்க பார்க்கிற பார்வை. சுப்ஹானல்லாஹ். குர்ஆனை நீங்க புரட்டுங்க. இந்த மார்க்கத்துக்காக கோடி கோடி தொண்டு செய்தவர்கள் இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரியவர்கள், அள்ளி கொடுத்தவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் அவங்களை பத்தி பேசல. தெரியுமா? அவங்களுக்குரிய அந்தஸ்து வேற. மார்க்கத்துக்காக பார் இறைத்தவர்கள், தொண்டு செய்தவர்கள், கோடி கோடியா கொடுத்தவர்கள், மனை மக்களை விதவைகளாக்கி, அனாதைகளாக்கி, அகதிகளாக்கி, சொத்துக்களை விட்டு சென்றவர்கள் அந்தஸ்து வேற. ரப்பு பேசுவான் யாரை பத்தி தெரியுமா? அற்புதமான வேதம் அல் குர்ஆன். சுப்ஹானல்லாஹ். அபூ குஹாஃபாவுடைய மகன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் இப்னு ரபாஹா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற ஆக பலகீனமான, எந்த விதமான சமூகத்தில் அங்கீகாரமும் இல்லாத, இவங்களால எந்த பயன்பாடும் இல்லை என்று மக்களால் புறக்கணிக்கப்பட்ட, உதறி தள்ளப்பட்ட, ஏளன கண் கொண்டு பார்க்கப்பட்ட அப்படியான மனிதர்களை, ஆண்களை, பெண்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொந்த சொத்துல, சொந்த பணத்துல விடுதலை செய்யறாங்க. குர்ஆன் போக்க பாருங்க. இங்க கோடி கோடியா கொடுத்து செய்தவர்கள் இருந்தார்கள், மிகப்பெரிய அளவில் செய்தவர்கள் இருந்தார்கள். ரப்பு யாரை பார்க்கிறான்றதை பாருங்க, யாரை பேசுறான்றதை பாருங்க. அதுக்காக நிறைய சேவை செய்தவர்கள் இஸ்லாம் கைவிடல. அவங்களோட தரஜா அந்தஸ்து வேற. குர்ஆன் போக்க நீங்க பாருங்க. ஏண்ட பார்வை வேற, உங்களோட பார்வை வேற, ரப்போட பார்வை வேற. இங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவங்க ஆக பலகீனமான, சமூக அங்கீகாரம் இல்லாத, எந்த மரியாதையும் இல்லாத, சமூகம் கண்டுகொள்ளாத, உதடுகள் பறந்த, பார்ப்பதற்கு அழகற்ற அவலட்சணமான தோற்றத்தோடு இருந்த யார பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற கொத்தடிமைகளை விலைக்கு வாங்கி விடுகிறார். பாப்பா மகன்கிட்ட சொல்றாரு, மகனே, ஏண்டொரு கருத்து ராஜா, பின்னுக்கு பெரிய பெரிய யுத்தங்கள் வந்தால் கொஞ்சம் கட்ஸான, இளமையான, கொஞ்சம் ஆக்டிவான, பலமான இளைஞர்களை எடுத்துட, அவங்க கொஞ்சம் வெளியில வந்தா உனக்கு பின்னுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பாப்பா, நான் இத மக்களோட திருப்திக்காக செய்யல, ரப்போட திருப்திக்காக நான் செய்கிறேன் என்று சொன்னார். வயதஜன்னபுல் அத்கா அல்லதி யுதி மாலஹு யதஸக்கா வமா லிஅஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா இல்லா இப்திகா ரப்பிஹில் அலா வல ஸௌஃப யர்தா, இல்லா இப்திகா வஜ்ஹி ரப்பிஹில் அலா வல ஸௌஃப யர்தா. அல்லாஹ் இறக்கிடுறான். அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்போட பேசுறாரு, மகன் கொஞ்சம் கட்ஸ் இல்ல, பொடியமார கொஞ்சம் விடுதலை செய்ய வாப்பா, நல்லா இருக்குதானே என்று சொல்லுகிறார். உடனே பாப்பா, அல்லாஹ்வோட திருப்திக்காக நான் செய்யறேன்னு சொன்னார். அல்லாஹ் வசனத்திருக்கிறான், அல்லது யூதி மாலஹு யதஸக்கா, தான் தன்னுடைய சொத்தை அல்லாஹ்வோட திருப்திக்காக கொடுக்கிறார். வமா லிஅஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா, அவங்களால வேறு எந்த பிரயோஜனமே இல்ல, இல்லா இப்திகா வஜ்ஹி ரப்பில் அலா வல ஸௌஃப யர்லா, அல்லாஹ்வோட திருப்திக்காகவே செய்கிறார், அல்லாஹ்வோட முகத்தை நோக்கமாக கொண்டே செய்கிறார். இதை அவர் திருத்திக் கொள்கிறார் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கி அந்த சின்ன செயல் அல்லாஹு தஆலா பெருமை பாராட்டி பேசுறான். குர்ஆன் போக்க பாருங்க. அவன் பார்த்தது அபூபக்கர் சித்திக் உள்ளத்தை பார்த்தார். அவர் யாருக்கு கொடுத்ததை பார்க்கல,
பரம மிஸ்கின், சமூக அங்கீகாரம் வழங்கப்படாத பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவங்களை உரிமை விடுதலை செய்கிறார். அல்லாஹ் இதை பத்தி பேசுறார். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வோட பார்வையில உலத்தூய்மைக்கு மகத்தான இடம். அல்லாஹ் பார்க்கிற பார்வை வேற. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி பெரிய கோடீஸ்வரர் தெரியுமா? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட கோடிப்பட்டி தெரியுமா? சஅத் இப்னு ரபீ மதீனத்துல மிகப்பெரிய கோடீஸ்வரர் தெரியுமா? செய்த தொண்டுகள் நிறைய. அல்லாஹ் பேசுவது வேறு, அல்லாஹ்வோட பார்வை வேற. சூரா அத்-தௌபா எல்லாரும் பார்க்க வேண்டிய சூரா, கட்டாயம் படிக்க வேண்டிய சூரா, சூரா அத்-தௌபா. இதுல தபூக் யுத்தம் ரெண்டு வரலாறு அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ்வோட பார்வை வேற ரோகளே. தபூக் யுத்தம் இரவிரவா கஷ்டப்பட்டு உழைச்சி கஷ்டப்பட்டு இப்படி ஒரு புடி பேரீச்சம் பழத்தை ஒரு அக்கீல் என்கின்ற நபித்தோட தர்மம் செய்யறான். இதை பார்த்த முனாஃபிக்குகள், இதெல்லாம் என்னடா, இதெல்லாம் தர்மமா? கொடுத்தா அள்ளி கொடுக்கணும், பெரிய கணக்கில் கொடுக்கணும், இப்படி சும்மா அள்ளி கொடுக்கிற இது தர்மம் இல்லைன்னு சொல்லி ஹிண்ட் அடிச்சாங்க. அல்லாஹ் உடனே பேசினான், இன்னல்லதீன யல்மிஸூனல் முக்தபீன ஃபிஸ்ஸதகாத், யாரெல்லாம் ஏழைகள், எளியவர்கள், வறியவர்கள் கூலி வேலை செய்து வியர்வை செய்து உழைத்து தங்களுக்கு ஏண்ட மாதிரி தர்மம் செய்றாங்களே, இந்த தர்மத்தை குறை சொல்லுகின்றவர்களை அல்லாஹ் பரிகசிக்கிறான். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. அவண்ட வசதிக்கேத்தா போல் கொடுக்கிறத ஏடா நீ எள்ளி நகையாடுறா? அவண்ட வசதிக்கேத்தா போல் கொடுக்கிற ஈச்சம் பணத்துண்ட கொண்டு நீயே ஹிண்ட் அடிக்கிறாய், உனக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு உண்டு சொல்லி அல்லாஹு தஆலா இந்த இடத்தை எதை பார்க்கிறான்? ஏழைகள் கொடுத்த தர்மத்தை எல்லாம் மெச்சுகிறான், புகழ்ந்து பேசுறான். அதே சூரா தௌபா சில மிஸ்கீன்கள், சமூகத்தின் பரம மிஸ்கீன்கள், தின்ன வழி இல்ல, உடுக்க வழி இல்ல, சொந்த வீடு வாசல் இல்ல, வாகனங்களில ஒன்றுமே இல்லாத மிஸ்கீன்கள் கொஞ்சம் பேர் வாராங்க. எங்க வாராங்க? தபூக்கு போறதுக்கு வராங்க. தபூக் யுத்தம் வரலாற்றுல மிகப்பெரிய யுத்தம். இந்த தபூக் யுத்தத்துக்கு போறதுக்காக வராங்க. வந்து சொல்றாங்க, அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், நாங்க ஏழைகள் கொஞ்சம் வந்திருக்கிறோம், உயிர் கொடுக்க நாங்க தயார், எங்களோட உயிரை நாங்க கொடுக்கிறோம், ஆனா எங்களுக்கு சொந்த வாகனம் இல்லை, எங்களுக்கு குதிரை இல்ல, கழுதை இல்ல, கோவேறு கழுதை இல்ல, ஒட்டகம் இல்ல, சொந்த வாகனம் இல்ல. அல்லாஹ்ன்றே நிச்சயமா நாங்க போர்க்களத்துக்கு போறோம், நாங்க ஷஹீதாகிறோம், பலரை நாங்க அதாவது யுத்தம் புரிய தயார். எங்களை நீங்க போற வாகனங்கள்ல ஒரு வாகனத்துல ஏத்தி விட மாட்டீங்களா தான் கேட்டேன். போற வாகனங்கள்ல ஒரு வாகனத்துல எங்களை கொஞ்சம் தூக்கி விடுங்களே, ஏத்தி விடுங்களே, பின்னால் அமர்ந்து கொண்டு போய் உயிர் கொடுத்து இஸ்லாத்தை வாழ வைக்கிறோம் என்று ஏழைகள் வந்து சொன்னாங்க. அல்லாஹ் இதை பேசுவான். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன்னிச்சுக்கணும், உங்களை ஏத்தி விட்டதுக்கு வாகனம் இல்லை, திரும்பி போங்க, உங்களுக்கு யுத்தத்துக்கு போக அவசியம் இல்லை, திரும்பி போங்கன்னாங்க. இதை அல்லாஹ் பேசுவான். இதா மா அத்தௌக லிதஹ்மிலஹும் குல்த லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹி தவல்லவ் வஅயுன்ஹும் தஃபீது மினத் தம்இ ஹஸனா அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன். நபியே, சில மிஸ்கீன்கள் உங்கள்கிட்ட வந்தாங்க, எங்களை போர்க்களத்தில் வைத்து உசிர கொடுக்கிறோம், ஏத்தி விடுங்க சொன்னாங்க. நீங்க சொன்னீங்க லா அஹ்மிலுக்கும் அலை, உங்களை ஏத்தி விடுறதுக்கு வாகனம் கையில இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. தவல்லவ், நபியே, அந்த ஏழைகள் திரும்பி போன நேரத்தை நீங்க பார்க்கலையா? வஅயுன்ஹும் தஃபீது மினத் தம்இ ஹஸனா அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன். செலவு செய்ய முடியாத, செலவழிக்க முடியாத, சொந்தமா வாகனங்கள் இல்லாத, அல்லாஹ்வோட பாதையில் வைத்து உயிர் கொடுக்கக்கூடிய தயார் நிலையில் இருந்தாலும் போறதுக்கு வசதி இல்லாத ஏழைகளாக பிறந்து விட்டோமே என்று சொல்லி தஃபீது மினத் தம்இ ஹஸனா, கண்ணீர் பெருக்கெடுக்க தேம்பி 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 அழுதவர்களாக போனதை நீங்க பார்க்கலையா என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கி அந்த ஏழைகள் அல்லாஹ் உயர்த்துகிறான். உறவுகளே, சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் ரப்பு பார்க்கிற பார்வை வேற. அந்த ஒரு நாள் அருமை இஷா தருகிறார். தெரிந்த வரலாறுகள் தாம் மீட்டுக் கொள்வோம். ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். எனக்குள்ள அப்ளை பண்ணு, உங்களுக்குள்ள போட்டு பாருங்க. இதுக்கு நானும் இதுவும் எப்படி, நான் இந்த இடத்துல இருக்கிறேனா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அந்த ஒரு நாள் இஷா தொழுதார், மக்களை நோக்கி அமர்ந்தார், புதிய ஒரு முகத்தை பார்த்து விட்டார். எப்போ ஞாபகம் வைங்க, பள்ளிக்கு வாங்க, தொழுங்க, தூர சொல்லிட்டு வெளியாகிறீங்க, ஒரு புதிய முகத்தை பார்க்கிறீங்க. சொன்னா என்ன,
கண்டுக்குள்ளாமைக்கு போறது சுண்ணாவல்ல, கணக்கெடுக்காம போறது சுண்ணாவல்ல. கொஞ்சம் கிட்ட வாங்க. அங்கிள் எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? மகன் நான் பெரியானியா வந்திருக்கிறேன், இந்த ஏரியா வந்திருக்கிறேன், இந்த ஏரியா வந்திருக்கிறேன். வசதி இருந்தால் வீட்டுக்கு கூட்டி கொண்டு போங்க. இருந்தா ஒரு சாப்பாட்டு படத்தை வாங்கி கொடு, குறைந்து போகாது. விருந்தோமல் குறைந்து போற காலம். கந்திரி இல்ல, கத்தம் இல்ல, மௌலூது இல்ல, சலாத்தினாரியா இல்ல, ஒன்றும் இல்ல. அதெல்லாம் பில. விருந்தோம்பலும் இல்லையா? தனியா பேசப்பட வேண்டிய விஷயம். சாப்பாடு கொடுக்கிறதும் இல்லையா? குடும்பங்கள் சேர்ந்து ஒரு உணவு பரிமாற்றம் இல்லையா? இன்றைக்கு மருவி 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 விருந்தோம்பல இல்லாமக்கு போன காலம். ரிஸ்க் கொடுக்கிற, சாப்பாடு கொடுக்கிற இஸ்லாத்துல வலியுறுத்தப்பட்ட சுன்னா. குர்ஆன் எந்த தண்டனை எடுத்தாலும் முதலாவது சாப்பாடு கொடுன்னு சொல்லும், முதலாவது உணவு கொடுன்னு சொல்லும். அது இன்றைக்கு இல்லா போன காலம். அல்லாஹ் சுன்னா பாருங்க, அல்லாஹ் எதை பேசுறான்னு பாருங்க. இஷா தொழுதார், மக்களை நோக்கி அமர்ந்தார், ஒரு புதுமுகத்தை பார்த்தார். சரி, இவருக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, நான் சமூக தலைவரே, என்னிலிருந்து ஆரம்பிக்கணும். வீடு வீடாக அனுப்பினார். ரசூலுல்லாஹ் வீடுகளுக்கு அனுப்பினார். எங்கேயுமே ஒன்றும் இல்லை. நான் பட்டினி, மனைமார் பட்டினி, எல்லாரும் பட்டினி. சரி, இப்ப கேட்டார், இவருக்கு யார் உணவு கொடுக்கிறேன்டார். அங்கே அபூ தல்ஹா என்ற ஒரு மனிதர் இருந்தார். அல்லாஹ் எதை பேசுறான், அவன் பார்வை எதுன்றதை பாருங்க. தலைப்பருதான் ரப்பு பார்க்கும் பார்வை, நாம் பார்க்கும் பார்வை. உறவுகளே, இப்ப அல்லாஹ்விடத்தை கூட்டிட்டு போண்டார். ஹதீஸ்ல வரும், அவர் யார் தெரியுமா? 9 பிள்ளைகளுடைய தந்தை அபூ தல்ஹா. அவருக்கு 9 குழந்தைகள், 9 பிள்ளைகளோட வாப்பா. கூட்டிட்டு போண்டார். விருந்தாளி அழைத்து போறார். வீடு நெருங்கிற நேரம் விருந்தாளியை விட்டு வீட்டுக்குள் விரைந்து போறார். அக்ரிமி ஹாதா தைஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளி அழைத்து வந்திருக்கிறேன். பெண்கள் டென்ஷன், தடமாத்தம். என்ன வேலை செஞ்சிட்டீங்கப்பா, நானும் நீங்களும் ஆல்ரெடி பட்டினி, குழந்தைகள் கொஞ்சம் நீக்கிற, குழந்தைகளுக்குள்ள சாப்பாடு கொஞ்சம் தான் இருக்குது. குழந்தைகளை உறங்கவை, குழந்தைகள் படுக்கட்டும். நத்துவி புத்துனா தவாண்டா சுருக்கு, மடிப்பு விழுறது. நாங்கள் எல்லாரும் வயிற்றில் மடிப்பை ஏற்படுத்திக் கொள்வோம், சுருக்க போட்டுக் கொள்வோம். அப்படின்னா வயிறு சுருங்கி போகட்டும், குழந்தைகளை தூங்கவை, மனைவியை நான் நீ புள்ள எல்லாரும் பட்டினி, அல்லாஹ்வுடைய விருந்தாளை கண்ணியப்படுத்து. அருமை மனைவியே, இமாம் புகாரி முல்லா பதிவு செய்கிறார். சும்மாவல்ல, அவர் சொல்றார், இமாம் புகாரி முல்லா பதிவு செய்கிறார், மனைவியே, நானும் அந்த விருந்தாளியும் உண்ணுவதற்கு அமர்ந்தால் விருந்தாளியோட வீட்டு மனிதனும் அமர்ந்து சாப்பிடணும். அதுவும் ஒரு வழிகாட்டல் தான். விருந்தாளியோட வீட்டு மனுஷன் உட்கார்ந்து சாப்பிடணும். நாங்க 2 பேரும் அமர்ந்திருப்போம். நீ அப்படியே வந்து விளக்கை ஏற்றுவது போல் தூக்கி அணைத்து விடு. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். விளக்கு ஏற்றப்பட்டு அணைக்கப்படுது, தூக்கப்பட்டு தூக்கப்பட்டு அணைக்கப்படுது. வந்த விருந்தாளி மட்டும் உண்டார். கணவன் பட்டினி, மனைவி பட்டினி, குழந்தைகள் எல்லாம் பட்டினி. அல்லாஹ் இதை பார்ப்பான், அல்லாஹ் இதை பேசுறான். அதிகாலை நேரம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மஸ்ஜிதை நோக்கி அந்த அபூ தல்ஹா என்ற மனிதர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து வந்தார். நேற்று இரவு விருந்து கொடுத்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். இன்னும் ஒரு அறிவிப்பில், நேற்று இரவு விருந்து கொடுத்த மனிதனை அல்லாஹ் புகழ்கிறான். நேற்று இரவு விருந்து கொடுத்த மனிதனை அல்லாஹ் புகழ்கிறான். நேற்று இரவு விருந்து கொடுத்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அருமை தோழரே, தங்களுக்கு தேவை இருந்த நேரத்திலும் பிறர் தேவையை மேன்மையாக கருதுகின்ற உயர்ந்த உள்ளங்களும் இங்கே இருக்கிறார்கள். இது உங்களை பத்தி தான் ரப்பு பேசுறான் என்ற வசனத்தை ஓதி காட்டி, சுப்ஹானல்லாஹ், இது உங்களுக்கு தான் இறங்கினது என்று சொன்னது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகிற நேரம் இந்த ஹதீஸை கோல் பண்ணுவார். உறவுகளே, என்ன நினைக்கிறீங்க? ரப்புட பார்வை வித்தியாசம். உறவுகளே, அவன் பார்ப்பதெல்லாம் எங்களுக்கிட்ட இருக்கிறத கொண்டு நாங்க என்ன செய்யறோம்? எங்களுக்கு ரப்பு தந்ததை கொண்டு நாம் எப்படி நடக்கிறோம்? சூரா பக்கரா ஆரம்ப வசனங்கள் அல்லாஹ் சொல்லி 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 வந்து வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் உலாயிக லா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். வெற்றி பெற்றவர்களுடைய தகமையை பற்றி பேசுகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அது எப்படி சொல்லுவான் தெரியுமா? அவர்களுக்கு வழங்கியவற்றில் இருந்து செலவு செய்வார்கள். அது பணமாக இருக்கலாம், உங்களுக்குள்ள ஆள்பலமா இருக்கலாம், அரசியல் பலமா இருக்கலாம், அறிவா இருக்கலாம், உங்களுக்குள்ள ஆற்றல்களா இருக்கலாம். எதை தந்திருக்கிறானோ
சிரமதானத்தாலையும் அல்லாஹ்வை நெருங்கலாம், எதாலையும் போகலாம். அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் சிலை செய்வார்கள். அல் குர்ஆன் அற்புதமான வேதம் உறவுகளே, அது வித்தியாசமான வேதம். நான் நீங்கள் நினைப்பது போன்ற ரப்புடைய பார்வை வித்தியாசமானது, எங்கட பார்வை வித்தியாசமானது. உறவுகளே, நாங்க சமூகத்தில் ஒன்றரை கலந்து பழகிறோம். அல்லாஹ் அடுத்ததற்கு வஹி இறங்குற காலப்பகுதி, அல் குர்ஆன் இறங்கப்பட்டு கொண்டிருக்குது. அல்லாஹ் அடுத்த சரலாசமங்களோட இருக்கிறவங்க எல்லாம் குருடர்களும் நொண்டிகளும் சொத்திகளும் வசதி இல்லாதவங்களும் மிஸ்கீன்களும் பரம ஏழைகளும் ஒரு எந்த வகையிலும் லாய்க்க இல்லாதவர்கள் தான் முஹம்மதோடு இருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு பேசப்படுகின்ற காலம் அது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் வசனத்தை இருக்கிறான், வலா தத்ருதில் லதீன யத்ஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. நபியே, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு இரவு பகலாக உங்களோட சுத்தி சுத்தி இருக்கிறாங்களே, அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்திக்கிறாங்களே, காலை மாலை தியானிக்கிறாங்களே, இந்த மிஸ்கீன்களை நீங்க விரட்டி விட வேணாம் என்று அல்லாஹ் வசனத்தை இருக்கிறான். வஷாபிர்ஹும், நீங்க எது சரி வேலை வெட்டி செய்யறா நபியே, இந்த மக்களோட பார்வையில ஏளனமா பாக்குறாங்க, இவங்க எல்லாம் இலக்க ஜாதியில் பாக்குறாங்க, இவங்க எல்லாம் மிஸ்கீன்கள் பாக்குறாங்க, இவங்க எல்லாம் WW வந்தா வருத்தான்னு பாக்குறாங்க, இவங்க எல்லாம் செகண்ட் குவாலிட்டின்னு பாக்குறாங்க. அந்த தோழர்களோடு நீங்க மசூரா பண்ணிக்கோங்க, தனியா நீங்க நடக்க வேணாம், தடியெடுத்த வேட்டக்கார மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி போக வேணாம் நபியே, நீங்க அவங்களோடு கலந்தாலோசித்து முடிவெடுங்க அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வோட பார்வை வேறொருவர்களே, நானும் நீங்களும் ஒருவனை இனி கண் கொண்டு நோக்கலாம், ரப்புக்குட்ட அவன் லெவல் வேற. நானும் நீங்கள் ஒருவனை உயர்ந்தாக கருதலாம், ரப்புக்குட்ட அவன் நிலைமை வேற. தெரியா, உள்ளத்துக்குள் அகழ்ந்து போய் பார்க்க முடியாது. ஒத்தண்ட வெளி தோற்றத்தை மையமா வச்சுதான் நாங்க திருப்பி சொல்ல போறோம். ஒத்த வெளியில தோற்றத்தை பார்த்து உள்ளுக்கு அவன் எப்படி எனக்கு தெரியா, உள்ரூபம் எப்படி எனக்கு தெரியா. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பப்ப கிள்ளி எறிஞ்சாங்க. அந்த உணர்வுகள் பாரத கூட ரசூலை விரும்பல, சிந்தனை ஓட்டத்தில் கூட கலக்க கூடாதுன்னு நினைச்சாங்க. எந்த அளவுக்குண்டா, ஒரு தடவை சயீத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் யாரு, அஷரத்துல் முபஷ்ஷிரீன்கள் ஒருத்தர். சுவன சுபசோபன சொல்லப்பட்ட பலர் 10 பேர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னும் பலரை சொன்னாங்க. அந்த 10ல ஒருத்தர் தான் சயீத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் ஒரு நாள் சும்மா மனசுக்குள்ள ஒரு உணர்வு வருது, நாங்க நல்லா இருக்கிறோம், நாங்க சிறப்பா இருக்கிறோம், நாங்க ஒரு பெரிய லெவல், நாங்க என்ன யார்கிட்டையும் இல்ல, நாங்க கொஞ்சம் நல்லா இருக்கிறோம் மாதிரி சிந்தனை ஓட்டம் வருது. அல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, இன்னக்கும் துன்சரூன் வ துர்ஸகூன் பிதுஅஃபாயிக்கும். இதை மட்டும் விளங்கிட்டு போங்க. நீங்க சயீத் இப்னு அபி வக்காஸே, நான் நல்லா இருக்கிறேன், நல்ல சொத்து பத்தோடு இருக்கிறேன், நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க தானே, உங்களுக்கு கொண்டு நான் சொல்லவா, இன்னக்கும் துன்சரூன், நீங்க உதவி செய்யப்படுவதும் வ துர்ஸகூன், உணவூட்டப்படுவது. வெறும் சாப்பாடு அல்ல, உணவு, சாப்பாடு, உடுப்பு, அணிகலன்கள், வாகனங்கள், வீடு வாசல், சொத்து செல்வம், ஆரோக்கியம் எல்லாம் ரிஸ்க் தான். நான் தின்ற சாப்பாடு மட்டுமல்ல, தின்றதை வெளியேற்றதும் அல்லாட ரிஸ்க், அல்லாட அருள். எனக்கு தந்த வீடு, வாகனம், சொத்து பத்து, புள்ள குட்டி, அடுக்குமாடி, சோசு, பேங்க் வைப்பு, எது எல்லாம் ரிஸ்க். இப்ப ரசூல் சொல்றாங்க, சயீத் இப்னு வக்காஸ், நீங்க நினைக்கிறீங்க நீங்க நல்லா இருக்கிறத, நல்லா இருக்க சிறப்பாய்க்கு நினைக்கிறீங்க தானே, உண்மை. நீங்க உதவி செய்யப்படுவது, நீங்க கண்ணியமாக வாழ்வது, பிதுஅஃபாயிக்கும், சமூகத்தில் வாழுகின்ற உங்களோட பலவீனர்களை கொண்டு மறந்துடாதங்க. அப்படின்னா என்ன, சமூகத்தில் இருக்கிற மிஸ்கீன்களை கொண்டுதான் நான் வாழ்றேன், சமூகத்திக்கிற மிஸ்கீன்களை கொண்டுதான் நீங்க வாழ்ற, சமூகத்திக்கிற பலவீனர்களை கொண்டுதான் உங்களுக்குள்ள உயர்வு நாங்க சொல்லலாம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் எப்படி விளங்கலாம்? சுப்ஹானல்லாஹ். பலதரப்பட்ட மக்களோட பழகுறோம். நீங்க உங்களோட மகண்ட வலிமா, இந்த வலிமாக்கு நீங்க உங்களோட வசதிக்கு ஏத்தாப்போல் பலரை நீங்க அழைக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனையே இல்லை. அழைக்கிறவங்கல்ல ஒரு 100 மிஸ்கீனை கூப்பிடு, ஒரு 10 மிஸ்கீனை கூப்பிடு, ஒரு 5 சஹான் பரம மிஸ்கீனுக்கு அதுக்கு. இப்ப என்ன, 250 சஹான், ஒரு 10 சஹான் பரம மிஸ்கீன்கள் சாப்பிட்டு முடிஞ்சு 2 வர்க்கத்தை பார்ப்பீங்க. ஒரு வர்க்கம்
அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, நீங்க உதவி செய்யப்படுவதும் நீங்கள் வாழ்வாதாரம் விசாலமாக்கப்பட்டு கண்ணியமாக வாழ்வதும் சமூகத்தில் இருக்கிற பலகீனர்களை கொண்டு. என்ன அப்படின்டா, சாப்பிட்டாச்சா, மகண்ட வலிமா சாப்பிட முடிஞ்சா, உங்களுக்கிட்ட இப்ப கொஞ்சம் பேர் வருவாங்க. ஏய் என்னடா அப்துல்லா, உங்களோட பேர் அப்துல்லா, என்ன அப்துல்லா, எங்கடா கோக்கி, யாரு கோக்கி, இவர் தான். அடே 250 சஹான் ஒழுங்கான கோக்கி எப்படிடா, பட்லாப்பத்தை பாரு, கோழியை பாரு, களியாவை பாரு, சாப்பாடு ஆக்கியிருந்தா. இது ஒரு குரூப் அப்படி பேசு. பேமெண்ட்ல அங்க இங்க இருந்து மிஸ்கீனா பிடிச்சிங்க, தோற்றத்தை பார்த்து என் புள்ளைக்கு துவா செய்வீங்கன்னு கொஞ்சம் பேரை பிடிச்சிங்க. அந்த குரூப் வருவாங்க, என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் பேசுவான் சூரா பலதுல, ஃபக்கு ரக்கபா أو إطعام في يوم ذي مسغبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة. அது வேற. இங்க அல்லாஹ் சொல்றது தெரியுமா, நீங்க நரகத்தின் அதல பாதாளத்திலிருந்து வந்த ஒரு கணவாய தாண்டோடும், ஒரு அடிமையை உரிமை விடுங்க. பசி அவு இத்ஆமுன் ஃபீ யௌமின் ذي مسغبة, பசி என்று கேட்டு வருகின்ற நாளில் உணவு கொடுங்க. எப்ப கொடுக்கணும், வைத்த கிள்ளி பசியா இருக்குது ஹாஜின்னு ஒருத்தர் வந்து கேட்டா பார்க்காதங்க, டக்குன்னு கொடுத்துருங்க. ஒரு மிஸ்கின மொத்த பாருங்க, பசின்னு விளங்குது, கொடுத்துடுங்க, இருக்கிறத கொடுத்துருங்க. எத்தீவன் தாமக்கிறவா, அதுவும் உங்களுடைய அனாதைகள் குடும்பத்தில் இருக்கிற மிஸ்கின்கள் இருந்து ஆரம்பிங்க. மிஸ்கீனன் தான் மத்திரபா, மண்ணில் உழந்து திரிகின்ற, பேமெண்ட்ல படுத்து திரிகின்ற, சொந்த வீடு வாசல் இல்லாம இருக்கின்ற, மழை பெய்ற நேரம் பொலித்தின போட்டு காலம் மூடி கொண்டிருக்கின்ற, நெலும்பு நெட்டொண்டுமே இல்லாமைக்கு தூங்குகின்ற, சொந்த வீடு வாசல இல்லாமைக்கு இருக்கின்ற, வெயிலில் உழன்று திரிகின்ற, மழை பெஞ்சா ஓரமா போய் நடுங்கி நடுங்கி இருக்கின்ற இப்படியானவங்களை தேடி கொடுங்க. இப்ப உங்களோட மகண்ட வலிமால் அப்படி ஒரு கோஷ்டிங் கொடுத்துட்டா, ஒரு கோஷ்டி சொல்லி சொன்ன பட்டிலாப்பம் ரோசாகி, கோழில நாத்தம் வருது, களியால் அப்படி இருக்குதுன்னு சொல்லும். இந்த 5 பேர் 5 சஹானும் வருவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஹாஜி அல்லாஹ் உங்களோட பிள்ளையோட வாழ்க்கையில பரக்கத்து செய்யட்டும், நீண்ட ஒரு காலத்துக்கு பிறகு லைஃப்லே ஒரு சாப்பாடு, எங்களையும் மனுஷனா மதிச்சு இந்த இடத்துக்கு இந்த பிஜாமா சாரத்தை உடுத்துன்னு வார எங்களையும் கூப்பிட்டு தந்தீங்க பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும் என்ற துஆ இருக்கே. அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, இன்னமா துன்சரூன் வ துர்ஸகூன் பிதுஅஃபாயிக்கும், நீங்க உணவூட்டப்படுவதும் வாழ்வாதாரம் விசாலமாக்கப்பட்டு ஜகாத் கொடுக்கிற அளவுக்கு உயர்ந்து கண்ணியமாக வாழ்வதும் சமூகத்தில் இருக்கின்ற பலகீனர்களை கொண்டு அந்த துஆவை நீங்க பெற்றுக்கோங்கன்னு அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எங்கட பாரு வேறொருவர்களே, ஹை லெவல் டாப் பிரச்சனை அல்ல, அதை இஸ்லாம் தடுக்கல்ல, அதை இஸ்லாம் அங்கீகரிக்குது, அது பிழை அல்ல. ஆனால் நான் இந்த பெரிய வாகனத்தில் ஏறி அப்படி போறேன், ஒரு மிஸ்கீனை காண்ற நேரம் எறும்பு மாதிரி நோக்காத, அவனை பிச்சைக்காரனா நோக்காத. நாளை அல்லாஹ் நாடினால் உன்னிடத்துக்கு அவன் வரலாம், உன்னை விட அவன் உயரலாம். வருகின்ற நேரம் வெறும் கையோடு வந்த எனக்கு ரப்பு தந்த அருள் என்ற உணர்வோடு வாழு. இப்படி வாழ்ந்தா உன் லெவல் வேற. இது குர்ஆன் சொல்லுது. தருவது அல்லாஹ். கர்வமும் திமிரும் மமதையும் இருமாப்பும் நான் என்ற தன்மையும் இருந்தால் அதை பறிப்பதற்கு மிச்ச நாள் தேவையில்லை, செகண்ட் மிச்சமானவர்கள். ஒரு செகண்ட் கூட மிச்சமாயிருக்கு. ரப்பு நாடினால் என்ன வேணும், பணிவு வேணும். அடுத்தவர்களை பார்க்கின்ற இடிகன் கொண்டு நோக்க கூடாது. எங்கட பார்வை வேற, ரப்பிட பார்வை வேற. வாகனத்தில் ஏறி போறீங்க, உத்தர கண்டா ஒரு ஹோன் அடிக்கிறவனுக்கு என்ன பிரச்சனை, லைட்டை போட்டு காட்டுறது என்ன பிரச்சனை, ஒரு சலாத்தை சொல்ற வாகனமும் மணி அஸ்ஸலாமு அலைக்கும் ஆயிருதான், இங்கிருந்து அடிச்ச போது அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மாதிரி இது ஏன் தெரியுமா சொல்றேன், இந்த சிந்தனை ஓட்டம் இருக்கணும் ஒரு மூவினுக்கு. ஒரு மனிதனை பொறுத்த மட்டும் எவ்வளவு உயர்ந்தாலும் அவன் பழையதை மறக்கவே கூடாது. அவன் எந்த இடத்துக்கு வந்தாலும் ரப்பு என்னை உயர்த்தாண்ட தன்மை தள்ளி பணிவாண்டு இருந்து கொண்டே இருக்கணும். எங்கட பார்வை வேற, அல்லாஹ் பார்க்கிற பார்வை வேற. குர்ஆன்ல சில விஷயங்களை சொன்னேன். உறவுகளை நீங்க பாருங்க, நாங்க மக்கள் மன்றத்தில் வாழ்றோம், பலதரப்பட்ட மக்களோட சரிந்து சராசரியா பழகுறோம். பலதரப்பட்டவங்களை பார்க்குறீங்க. சில பேருடைய பேச்சுகளை பார்த்தா கர்வமான பேச்சு, சில பேருடைய பேச்சுகளை பார்த்தா திமிரு பிடிச்ச பேச்சு, சில பேருடைய ஹிண்ட் வார்த்தைகளை பார்த்தா சுபஹானல்லாஹ் திருப்பி பேசினா பிரச்சனை ஆக முடியாதால வாயை பொத்தி கொண்டு போறான். குத்தி காட்டு, ஹிண்ட் அடிப்பு, சுபஹானல்லாஹ். இல்ல உறவுகளே, நான் கேட்கிறேன், ஒரு பெண் கண்ணன் கரையரண்டி பிறந்தாள், கொழுகழுவென்று கொளுத்திருக்கிறாள், 2 கண்களும் ஒவ்வொரு திசையை பார்க்குது. இது யாரு செஞ்ச குத்தம்? அவள் செஞ்ச குத்தமா? அல்லாஹ்ட நியதி படைப்பப்பா. இதை நீ பொன் பார்க்க போறாய். சில பேர் இருக்கிறாங்க, அசருக்கு பிறகு புக்கிங் போட்டு ஊடூடா போயிட்டு திண்டுட்டு குடிச்சிட்டு ஏப்ப முட்டிட்டு வர. சொல்றோமே சொல்றோமே சொல்றோமே. அட கருப்பு பிள்ளைகள் வாழப்படாதா? கொளுத்தவங்க வாழப்படாதா?
இன்றைக்கு எவ்வளவு கொழுகொண்டு கொளுத்த பிள்ளைகள் கவுன்சிலிங் அது என்று வராங்க, பேச்சு பார்த்தா கத்தி அலோனும். என்ன காரணம்? அவள் கருப்பா பிறந்தது, கொழுப்பா பிறந்தது, கண் மாறு கண்ணா பார்க்கிறது. யாரு செஞ்ச குத்தம்? பிலால் இப்னு ரபாஹா வாழலையா? ஜுலைபி என்பவர் வாழலையா சமூகத்துல? உறவுகளை நாங்க பார்க்கிற லெவல் வேற. இன்றைக்கு எத்தனையோ கிரீம் வகைகள், எத்தனையோ கண்ணன் கரையரண்ட பிள்ளைகள் எல்லாம் வெள்ளை விளையரண்டு போயிருக்காம். காரணம் வெள்ளையாத்தான் முடிப்பாங்கன்ற சிந்தனை ஓட்டம். சகோதரர்களே, பிலால் இப்னு ரபாஹ் அந்த சமூகத்தில் இருந்தார். எங்கட கண்ணோக்கம் அப்படி அல்ல. மார்க்கத்தோடு ஒன்று கிடைத்தால் போதும் என்ற உணர்வு வாழ்க்கையில் ஒரு முறை தான் முடிக்கிறது. நல்லதை பார்த்து முடிக்கணும். அவனை அல்லாஹ் எங்கேயோ ஜோடி வச்சுதான் இருக்கிறான். யாரையும் இடுக்கன் கூட நோக்க கூடாது, யாரையும் அற்பமா கருத கூடாது. ஒரு வேளை சிறு திரும்பும் ஒருவேளை பல்குத்தோதோ தத்துவம் சொல்லுவாங்க. அது இஸ்லாம் சொல்றது. உறவுகளே, நீங்க உங்களுக்கு 5 பிள்ளை இருக்குது, நடுவேன நீங்க ஒதுக்குறீங்க. இவனை பார்த்தா பிடிக்க இல்ல, பேசினா பிடிக்க இல்ல, உட்கார்ந்தா பிடிக்க இல்ல, இவன் சாப்பிட வந்தா பிடிக்க இல்ல, இவனை பார்க்க நேரம் எல்லாமே ஒரு ஜாதியா தான் நிக்குது. ஒரு காலம் வரும், அந்த காலத்துல அவனுக்கிட்ட தான் உன்ட கடைசி மூச்சு போராய்க்கு. அவன் மடியில தான் நீ கடைசியா மூச்சு விட போராய்க்கு. அவன் கையால உனக்கு கடைசி ஒரு தண்ணி சொட்டா இருக்கும். யாரையும் மோசமா பார்க்காத. ஏன் தெரியுமா? இஸ்லாம் அந்த தத்துவத்தை சொல்லும். சுப்ஹானல்லாஹ். எங்கட பார்வையில இழிவு உறவுகளே, அல்லாஹ்வோட பார்வையில கண்ணியம். رب أشعث وأغبر مدفوع بالأبواب لو أقسم على الله العبرة. எத்தனையோ பரட்டை தலையர்கள், என்ன வச்சு வார வக்கில்ல, முடியெல்லாம் வியாகோலம். அக்பர், புழுதி படிந்த தோற்றத்துடையவர்கள். மதுஃபூம் பில் அப்வாப், உங்களோட வீட்டு வாசல் பெல் படுது, கதவு தட்டப்படுது, திறந்து பாக்குறீங்க, வாங்க உள்ளுக்கு கூப்பிடுற தோட்டம் இல்ல, நீங்களா போங்க அப்பா போறதுக்கு, அப்படி தோற்றத்துடையவர்கள். நல்லா வழங்குங்க ஹதீஸ. சில மனிதர்கள் இருப்பார்கள், என்ன வச்சு வார வக்கில்லாத பரட்ட தலையர்களா இருப்பாங்க, வியாகோலமா இருப்பாங்க, புழுதி படிந்த தோற்றத்தில் இருப்பாங்க, கதவை தட்டுவாங்க, திறந்து பார்த்தால் போங்கப்பா போறதுக்கு, வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வந்த சும்மா தொண்டை அப்படி சொல்லக்கூடிய தோற்றத்துடையவர்கள். யா அல்லாஹ் ரஹ்மானே, நாட்டுக்கு மழை இறக்கி, யா அல்லாஹ் ரஹ்மானே, அந்த மனுஷன் கிட்னி 2 அவுட்டாம், பாதுகாரு, யா அல்லாஹ் 5 கமரு பிள்ளைகளாம், ரப்பே நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி என்று கையை தூக்கினால் லாபர்ரா, அல்லாஹ் உடனே செய்து கொடுப்பான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன இது? எங்கட பார்வை வேற, ரப்பட பார்வை வேற. நாங்க பாக்குற ஜிப்பா போட்டு தலப்பா கட்டி மிஸ்வாக்க வச்சு இருந்தால் அவர் தக்குவாதாரி நான் பாக்குறோமா? ஒருத்தன் ஜம்பரை போட்டு கரண்டையை மறைச்சி ஒரு ஒழுங்கா என்ன கரண்டைக்கு மேல போட்டு ஒழுங்கா முழங்கால மறைச்சி ஒழுங்கா தொலைவிட்டு போறான். இவனை பார்த்தா இதெல்லாம் அப்படி இல்ல. ஆடையை வச்சு தீர்மானிக்காத, பொருளாதாரத்தை வச்சு தீர்மானிக்காத, பட்டம் பதவி அந்தஸ்தை வச்சு தீர்மானிக்காத. அது எல்லாம் இஸ்லாம். இங்க பாருங்க, சில மனிதர்கள் இருப்பார்கள், பரட்ட தலையோடு வியாகோளமான தோற்றத்தோடு, கதவை திறந்து பார்த்தா துரத்தக்கூடிய அமைப்பில் இருப்பார்கள். யா அல்லாஹ் ரஹ்மானே இந்த கையை தூக்கினால் அல்லாஹ் நிறைவேற்றியே தீருவான். இதுக்குள்ள யார் அப்படி இருக்கிறோமோ தெரியாதவர்களே, இதுக்குள்ள யார் அப்படின்னு தெரியா, ஆக பரமத்தனா இருப்ப கண்டுக்கொள்ள மாட்டோம். அவன் துவாவால தான் நான் வாழ்றா இருக்கிறேன், நீங்க வாழ்றா இருக்கிறேன். கொரோனா ஒன்று வந்துச்சா, ஏப்ரல் பிரச்சனை வந்துச்சா, நாட்டை விட்டு போகணும், வாழ ஏலாம் முடிஞ்சு ஸ்டார், இது புற முடிஞ்சு நாங்க வாழ்ந்து முடிஞ்சுன்னு பேசின 1000 பேர் ரோகளே வாழ இல்லையா? திருப்பி வாழ இல்லையா? நான் கேட்கிறேன். யாரோ ஒருவர் எங்கோ கேட்ட ஒரு துவா உங்களையும் இன்னி வாழ வச்சு. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சாயித் அபூ வக்காஸே, இல்ல நீங்க உணவூட்டப்படுவது, வாழ்வது, வாழ்வாதாரம் விசாலமாக்கப்படுவது சமூகத்துக்கு பலவீனர்களை கொண்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, யாரையும் இழிகண் கொண்டு நோக்காதீர்கள். இந்த சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மஹுல்லாஹ் ஒரு வரலாறை எழுதுவார், சஹீஹான வரலாறாக பதிவு செய்வார். இது சஹீஹான தாரீக் வரலாறு புக்குகளில் பதிவு செய்யப்படுது. மதீனாவில் பயங்கரமான வெப்பம், வெடிச்சு 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 மிருகங்கள் எல்லாம் சாகுது, பூமி வெடிக்குது, தண்ணி இல்ல, மிருகங்கள் செத்து மடியுது, மக்கள் தேங்கி விழுகிறாங்க, மழை தேடி தொழுதாங்க, மழை இறங்கல்ல. இந்த நேரத்தில் முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மஹுல்லாஹ் சிறந்த ஒரு ஹதீஸ் கலை அறிஞர், தாபி, ஹதீஸ் கலை மிக முக்கியமான ஒருவர். அவர் சொல்றார், நான் மஸ்ஜித் நபவிக்குள் ஒரு தூணில் மறைந்து நிற்கிறேன், அறியாத ஒரு மனிதர் வந்தார், 2 ரக்காத் சுருக்கமா தொழுதார், கையை தூக்கினார், இறைவா மலையை இறக்கு ரஹ்மானே, கருணை மிக்கவனே மலையை இறக்கு, மிருகங்கள் செத்து மடியுது, மனிதர்கள் நீரின்றி வாழ்கிறார்கள், இறக்கு இறக்குன்னு கேட்கிறார். நான் பேசுறேன், ஏடா இப்படி இருக்கிறீங்க மஜ்னூன், அப்படியே எதிரார், பைத்தியகாரனோ தெரியா, வீட்டுல கேட்க வேண்டியதானே,
மஸ்ஜிதுக்கு வரணுமா? ஓன்னோட இஹ்லாஸை வீட்டில் வச்சுக்கவே. சுன்னத்துலைக்கு ஏற்ற வீடு தானே. இந்த மாதிரி நான் நினைக்கிறேன். அல்லாமே சத்தியமா ரப்பே மலையை இறக்கி இறக்கி என்று சொல்லுகின்றார். மேகம் இருண்டுச்சு, சுப்ஹானல்லாஹ், மின் வெட்ட ஆரம்பிச்சு, மழை கொட்டு 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 கொட்ட ஆரம்பிச்சிச்சு. நிச்சயமா அந்த பலையின துஆவை கொண்டுதான் அது நடந்துச்சு. இமாம் இப்னு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாரு, அந்த மனிதருடைய துஆ அல்லாஹ் மலையை கொட்டு கொட்டுன்னு ஆக்கி வச்சான். அவர் யார் என்று பார்க்கறதுக்காக பின்னால போனேன். போய் பார்த்தால் அவர் யார் தெரியுமா? சில செருப்புக்களை வைத்து தைத்து கொண்டிருந்தார். அவர் சில செருப்பு தக்கிற ஒருத்தருடைய துஆவால மழை கொட்டு கொட்டோண்டு கொட்டுதோண்டு இமாம் இப்னு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹ் கண்ணால் பார்த்த வரலாறு என்று எழுதுகின்றார். என்று சொன்னால் எங்கட பார்வையில பலவீனர்கள், எங்கட பார்வையில கணக்கெடுக்கப்படாதவர்கள், எங்கட பார்வையில ஓரமானவர்கள், எங்கட பார்வையில இலக்க ஜாதிகள் அல்லாஹ்வுடைய பார்வையில கண்ணியமானவர்களாக இருக்கலாம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகத்தில் தான் பிலால் இப்னு ரபாஹாவும் வாழ்ந்தாரு. அல்லாஹ்வுடைய சமூகத்தில் தான் ஜுலைபீபும் வாழ்ந்தாரு. ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஜுலைபீபை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டு சஹாபாக்கள் கணக்கு எடுக்கல என்ற மாதிரி ஹதீஸ்ல பார்க்கலாம். எந்த அளவுக்கு தெரியுமா? திண்ணை தோழர்கள் ஒத்தரு, எந்த வசதி வாய்ப்பு இல்லாதத்தரு. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டா, ஜுலைபீப் கல்யாணம் முடிக்கலையா? எனக்கெல்லாம் யாரு பொண்ணு? அந்த வீட்டுல போய் கேளு. உறவுகளே, சுப்ஹானல்லாஹ், பேச்சுவார்த்தை முடியுது, சரி முடிக்கிற முடிவுக்கு வருது. உறவுகளே, சந்தோஷமா ஜுலைபீப் வராரு. வரலாற்றுல பார்க்கிறோம், பிலால் இப்னு ரபாஹா போன்ற ஒருவர், அழகில்லாத ஒருவர், அந்தஸ்து இல்லாத ஒருவர், மரியாதை இல்லாத ஒருவர், சமூக அங்கீகாரம் இல்லாத ஒருவர். என்ன ஜுலைபீப் சந்தோஷமா இருக்கிற? சம்மதிச்சுட்டா போல. ஓம் யா ரசூலுல்லாஹ். சரி மஹர் தெரியா? ஒரு துண்டை விரிச்சார். இதுதான் சஹாபாக்கள். ஒரு துண்டை ரசூல் விரிச்சாங்க. போடுங்கப்பா. போட்டாங்க. தங்கமாக, வெள்ளியாக, பேரிச்சமாக எல்லாம் விழுந்துச்சு. இந்தா எடுத்துட்டு போ. எல்லாம் கொண்டு பண்ட மாட்டு செய்கிறாரு. இதை கொடுத்து அதை எடுக்கிறார், அதை கொடுத்து இதை எடுக்கிறார், நகை எடுக்கிறார், தேவையான எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். யுத்தத்துக்கு வாங்க, யுத்தத்துக்கு வாங்க, இஸ்லாத்துக்கு தோல்வியின் அறைகூவல் எல்லாத்தையும் ரிட்டன் கொடுத்து குதிரை எடுத்தாராம், வாள் எடுத்தாராம், பிடிச்சு கொண்டே வந்தாராம். பெண்ணே, அல்லாஹ்வுடைய தூதர் தந்தை நிச்சயித்துட்டாங்க, நான் போர்க்களத்துக்கு போறேன், திரும்பி வந்தா சந்திப்போம் என்ற சில வார்த்தைகளை சொன்னாராம். போர்க்களத்தில் போனார், ஷஹீதானார் ஜுலைபீப். அது உஹது களம். அல்லாஹ்வுடைய வெளியில நின்றுட்டு கேட்கிறாங்க, எல்லாரையும் கலெக்ட் பண்ணிட்டீங்களா? ஓம் யா ரசூலுல்லாஹ். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டோம். நல்லா பாருங்க, எல்லாம் எல்லாம் சரி. ஷஹீதான சுஹதாக்கு எல்லாம் எல்லாரும் எடுத்தாச்சு. இல்லையே, வலாக்கின் அஃப்கிர் ஜுலைபீபா. இல்லையே, நான் என்ன ஜுலைபீப் இங்க காணலையே நாங்க சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் அறிக்கிற சொல்றாரு, அட ஜுலைபீப் இடத்துல இருந்தாரே, அந்த ஜுலைபீப் இருந்தாரேன்னு சொல்லி அந்த ஹதீஸ் அறிக்கிறாரு. நாங்க வியந்து போனோம். அல்லாஹ்வுடைய பார்வை வேற உறவுகளே. சமூக அங்கீகாரம் வழங்கப்படல. அல்லாஹ்வுடைய தூதர் ஜுலைபீப் எங்க வைத்திருந்தார்? எங்கு பிலாலோ அங்கு அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பார். எங்கு பிலாலோ அங்கு அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பார். சமூக அங்கீகாரம் இருந்தொத்தர் அவரு. பிலாலோ செருப்பது சொர்க்கத்துல கேட்கிறப்பா என்ன நடக்குது? யா ரசூலுல்லாஹ் முடிவெடுத்தார் என்ற காத்தலவேன். அதுதானா காரணம்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய பார்வை வேற உறவுகளே. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு தின்ன வழி இல்ல, கிடைச்ச பாலை குடிச்சுக்கிடுவாங்க, கிடைச்ச ஐட்டப்படத்தை திண்டுக்கிடுவாங்க. என்ன, எந்த அங்கீகாரம் இல்லாம இருந்தவரை அல்லாஹ்வுடைய எங்கி வைத்தார். இப்ப கேட்கிறாங்க, வலாக்கின் அஃப்கிர் ஜுலைபீபா, என் ஜுலைபீபை நான் காணலையே என்று சொல்லிட்டு போர்க்களத்துக்குள் அல்லாஹ்வுடைய தூதர் போனார். ஜனாசாக்களை நீக்கி நீக்கி பார்த்தார். காத்தல சப்அன் சும்ம குத்தில், 7 பேரை வெட்டிட்டு பிறகு இவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி ஜுலைபீபோட 2 கைகளும் இருக்கல்ல வெட்டப்பட்டிருந்துச்சு. அல்லாஹ்வுடைய 2 கைகளை ஜுலைபீபி கைகளாக கண்டோம். ரசூலுல்லாஹ் ஜுலைபீபை தூக்கி நெஞ்சோடு அடைச்சு சொன்னாங்க, ஹாதா மின்னி வாட மின்ஹு. எவர் என்னை சார்ந்த ஜுலைபீப், என்னை சார்ந்தவன், நான் ஜுலைபீபை சார்ந்த. ஜுலைபீப் வேண்டால் நான் ஜுலைபீபோட ஆள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் ஜனாஸாவை தூக்கி கொண்டு போய் அப்படியே கபருக்குள்ள வைத்து மண்ணை போட்டார். உலகத்தில் அல்லாஹ்வுடைய சந்தூக்காக அவருக்கு மாறியது என்ற வரலாறு எதை சொல்லி அவர்களே. ரசூலுல்லாஹ் பார்த்த பார்வை வேற, அல்லாஹ் பார்த்த பார்வை வேற, நாங்க சமூகத்தில் மக்களை பார்க்கின்ற பார்வை வேற. அல்லாஹு தஆலா இஹ்லாஸோடு உலத்தூய்மையோடு வாழ்ந்து அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல மனிதர்களாக இந்த பூமியில் வாழ்ந்து படிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை எல்லோருக்கு தந்துருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா. அம்மா பஅத். அன்பார்ந்த உறவுகளே,
பெரியவர்களே, சகோதரர்களே, இளைஞர்களே, எங்களுடைய உள்ளங்கள் துருப்பிடித்து எங்களுடைய உள்ளங்கள் பலகீனப்பட்டு போகின்ற ஒரு காலத்தில் வாழ்கிறோம். ஆனால் எப்பொழுதுமே ஒன்றை ஞாபகத்தில் வைக்க வேண்டும், உரைகளுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது. உலகத்தில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது பயான். அல்லாஹு தாலா கசியாத உள்ளங்களையும் கரையாத உள்ளங்களையும் சொட்டாத கண்களையும் சொட்ட வைக்கக்கூடிய சிந்த வைக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹு தாலா உரைகளுக்கு வைத்திருக்கிறார். இதான தான் ரசூல் ஸல்லல்லாஹு பயான் பண்ணினாங்க. இதான அல்லாஹ் சொல்லுவான், பதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன், பயான் பண்ணி பயான் மக்களுக்கு பிரயோஜனம் கொடுக்க முடியும். இதை நாங்கள் ஒரு நாள் காதை மூடிக்கொண்டு ஓடப்படாது. இது ஒரு நாள் நாங்கள் கணக்கெடுக்காம இருக்கப்படாது. எங்க பயான் நடக்குதோ, எங்க உரை நடக்குதோ, குடும்ப சகிதம் வந்து உட்காரோம் நம்முடைய நிலைமைகள் இருக்கும். உறவுகளே, எங்களை பள்ளி வாசல்ல ஒவ்வொரு சனிக்கிழமையும் அழகான முறையில் வெளியில இருந்து உலமாக்களை அழைத்து அவங்களுக்கு பெரிய அளவில் ஏற்பாடுகள் பண்ணி வெகு தொலைவில் இருந்து உலமாக்கள் வந்து பயான் பண்ணிட்டு போறாங்க. அவங்க டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கொடுத்து சாப்பாடு எல்லாம் கொடுத்து ஒவ்வொரு ஊர்லேயும் அப்படித்தான் தௌவா முறை நடக்குது. அல்லாஹ் அவங்க எல்லாருக்கும் அருள் செய்யட்டும். உங்கள்கிட்ட எடுக்கிற அந்த பணங்களை வச்சு தான் பள்ளிவாசல் எல்லா வேலை வெட்டி நடக்கல. அவங்களுக்கு அருள் செய்யட்டும். உங்களோட சதக்காக்கள் நிறைய போடுங்க. அல்லாஹ் ஒரு நாளும் குறைக்க மாட்டார். அல்லாவுக்காக பெரிய சகான் நீங்க போட்டுட்டு போங்க. அல்லாஹ் ஒரு நாளும் குறைக்க மாட்டார், அதிகரித்து ரப்பு தருவார். உறவுகளே, நாளைய தினம் சனிக்கிழமை உஸ்தாத் அப்துல் வதூத் ஜிஃப்ரி ஷேக் அவர்கள் எங்களுக்கு பயான் பண்ண வர இருக்கிறாங்க. இஷா தொழுகையை தொடர்ந்து அல் குர்ஆன் கூறக்கூடிய தஅவா அணுகுமுறைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய தலைப்பு உரையோடு நடக்க இருக்குது. எல்லாரும் அணிதிரண்டு வாங்க. பயானுகளை கட்டாய வீட்டில் கேளுங்க. யூடியூபுக்கு நீங்க மாசம் ஒன்றுக்கு பணம் போடுறீங்க, ஃபேஸ்புக் எல்லாத்துக்கும் சேர்த்து போடுறீங்க. ஒரு நாளைக்கு உங்களோட மனைவி பிள்ளையோட ஒரு பயான் கேளுங்க, ஒரு பயான் கேளுங்க. மாசம் 30 பயணம் அது இதுன்னு போனாலும் மாசம் 15 பயான். இதுக்கு சக்தி இருக்கு. கட்டாயம் அதுக்கு பெரிய பலத்தெல்லாம் வச்சுக்கிறான். திரண்டு வாங்க, அணி திரண்டு வாங்க. கட்டாயமா நாளை நடக்கிற அந்த நிகழ்வு வந்து